உன்னை எங்கெல்லாண்டா தேடுறது? கால் பண்ண எடுக்க மாட்டியா? ஆமாம், உனக்கு தான் குடிக்கிற பழக்கம் இல்லையே, நீ என்ன பண்ணுறீங்க? சரி அதை விடு, நான் வந்த மேட்ருக்கு வரேன். நம்ம ஏரியா பாண்டியில் அவர் தான் உங்கள் அண்ணனை போட சொல்லிருக்காரு. எங்கள் அண்ணனை கொலை சொன்னது பாண்டி தான் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். எங்கள் அண்ணனை போட்டது யாருன்னு எனக்கு தெரியணும். அதையும் தான் சொல்லணும்னு வந்தேன். உங்கள் அண்ணன் செத்து கிடந்த இடத்துல ஒரு மொபைல் கிடச்சிருக்கு. அந்த மொபைல் ராயபுரம் குணாவோட ஆள் கிறிஸ்டபரோடது. அவன் தான் அவங்க அண்ணனை போட்டிருக்கான். என் அண்ணன்னா எனக்கு உசுறு. அவரே அந்த கிறிஸ்டபர் போட்டான்ல. இன்னும் 2 நாளில் நான் அவன் கதையை முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை கொலை சொன்ன பாண்டிய இன்னைக்கு மதியம் 2 மணிக்குள்ளே நான் தூக்குறேன். நாடா குடிச்சு வளரியா? இப்போதான் மணி 2. எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கான். ஏதோ பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்குதான் அவங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், போன் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. அவர் எங்க என் பேச்செல்லாம் கேக்குறாரு? இவன் எவளையாவது லவ் பண்ணி குடும்ப மானத்தை வாங்கிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னது, பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா? இவன் பேர் தினேஷ். லைஃப்ல இவனுக்கு இருக்க ஒரே எதிரி கடவுள் தான். இவன் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம், சின்ன வயசுல இருந்தே இவன் ஆசைப்பட்ட எதுவுமே இவனுக்கு கிடைச்சதே இல்லை. இவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் இவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த பொண்ணையும் இவனை மதிக்காது. இதுல லவ்வுக்கும் இவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. இவன் 8th படிக்கும்போது அக்ஷயான்னு ஒரு பொண்ணை செம்ம சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த பொண்ணு உன் மூஞ்சிக்கு லவ் எல்லாம் ஒரு கேடான்னு அசிங்கமா திட்டிட்டு போயிட்டா. இவனும் லைஃப்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர்ல தான் முடியும், ஸோ செகண்ட் லெவலில் பார்த்துக்கலான்னு மனசு தேத்திக்கிட்டான். இவன் 12th படிக்கும்போது இவன் டியூஷனில் படித்த லக்ஷ்மியை 6 மாதமாக சின்சியராக ஃபாலோ பண்ணான். லைஃப்லேயே கொடுமையான விஷயம், நம்ம 6 மாதமாக சின்சியராக ஃபாலோ பண்ண பொண்ணு 8 மாதத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தங்க கூட கமிட்டட்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த கொடுமையும் இவன் அனுபவிச்சான். அப்புறம் முடிவு பண்ணான், இனிமேல் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. இவன் லைஃப்பில் இவனுக்கு இருக்கிறது 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் லினோ, அவன் தான் இவன். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட கிட்டார் தான் அவனுக்கு எல்லாமே. அவனுக்கு ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்தே அவனோட ஒரே லட்சியம் அதுதான். ஹாய் மச்சி, என்ன எப்போ பார்த்தாலும் கிட்டார் கிளாஸா? ஆமாம் மச்சி, இன்னும் 3 months ராக்கர்ஸ் மியூசிக் பேண்டில் கிட்டாருக்கு செலெக்ஷன் இருக்கு. இந்தியாவிலே பெரிய மியூசிக் பேண்ட் அவங்க. அதில் எப்படியாவது செலக்ட் ஆகிட்டுனா லைஃப்பில் பெரிய பொசிஷனுக்கு போயிடுவேன். அதான் டெய்லி ப்ராக்டிஸ்னு லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. பெரிய ஆளாயிட்டா, எங்களெல்லாம் மறந்துடாதடா. டேய் சரி அதெல்லாம் விடு. நேற்று என்ன உங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுற போல. யாருன்னா பொண்ணுங்கிட்ட பேசினேன், அதை நீ பார்த்த? ஏன்டா நீ வேற? நானே எந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேன்னு கடுப்பில் இருக்கேன், நீ வேற வந்துட்டு. என்ன மச்சி எப்படி சொல்லிட்டா? ஃபிகர் உஷார் பண்ணுறலாம் சப்பா மேட்டர் மச்சி. உஷார் பண்ணவே முடியாத ஃபிகரே இல்லைனா பார்த்துக்கோயேன். ஓ அப்படியா? சரி, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவள் என்ன காலேஜ் படிக்கிறா? எங்கெல்லாம் ஒரு ஆள் நீ உனக்கு போய் அட்வைஸ் பண்ண பாரு, நம்ம புத்தியை செருப்பால் அடிக்கணும். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேடா. இவனோட அந்த இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான். இவன் பேர் பரத். இவனை பொறுத்த வரைக்கும் லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும், அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் நமக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற நிம்மதியோடு தூங்கணும். இவங்க அப்பா இவங்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம், லைஃப்பில் எவ்வளோ தான் என்ஜாய் பண்ணாலும் படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறான்னு. அதுக்கேற்ற மாதிரி 12th நல்லா படித்து இவனும் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணான். அங்கே ஸ்டார்ட் ஆச்சு அவன் லைஃப். ஹாய் மச்சான். வா மச்சி. என்ன இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் ஓடி வந்து பஸ் பிடிப்பேன், நீ சீக்கிரமா வந்துட்ட, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் சீக்கிரமாக எழுப்பி விட்டாங்க, அதான். ஓ சரி, அதை விடு. ஆமா, பக்கத்து வீட்டு பிரேமாக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அமிச்சியாமே, அதை கூட அவள் அக்செப்டே பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? சரி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லை மச்சான், அவள் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதான் என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அதை விடு, எதிர்த்த வீட்டு கீதா கூட உன்னை நடுவில் நிற்க வச்சு சேப்பாடு வச்சுதா கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் இல்லடா, அவளை தங்கச்சின்னு சொல்லிட்டேனா, அதான் கோவத்தில் அடிச்சிட்டா. நம்ம விட்ட நமக்கே போடுறானுங்க. டேய் மச்சான், யாருடா அந்த பொண்ணு? தெரிலடா. தெரிலையா?
ஏன்டா இப்படி சின்சியாரிட்டியெல்லாம் பதில் சொல்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணோட பேர் இல்லாட்டி ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று உஷார் பண்ணி கொடுறா. என்னது ஃபோன் நம்பரா? மச்சான், அவன் தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கே தூக்குல தொங்குறான். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் நம்பர்லாம் கஷ்டம்டா டேய். கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா? கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியும். சொல்லுங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா? உங்களை தான். சொல்லுங்க. என் பேர் நிவேதா. நான் உங்க காலேஜ் தான் படிக்கிறேன். உங்க ஜூனியர் தான். நான் கூட நிறைய தடவை உங்களை காலேஜ்ல பார்த்துருக்கேன். எங்க மேக்ஸ் சார் நடத்துறது ஒண்ணுமே புரியல. உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேக்ஸ் நோட்ஸ் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட இந்த செமஸ்டர் மேத்ஸ் நோட்ஸே இருக்காது. இதில் ஃபர்ஸ்ட் செம். ஓ மை காட். நான் என்னோட நோட்ஸ் ஜூனியர் ஒருத்தன் கேட்டான்னு கொடுத்துட்டேன். அப்படி உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னா நான் வேணா ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி தரேன். ஓகேவா? இட்ஸ் ஓகே. நான் என்னோட மொபைல் நம்பர் தரேன். நோட்ஸ் கிடைச்ச உடனே கால் பண்ணுங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன். சொல்லுங்க. நைன் ஃபைவ் 95 66 66 18 18 3176. 3176. சரி, நோட்ஸ் கிடச்சோன்னே கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, பாய். அப்புறம் என்ன, ஹைக், வாட்ஸ்அப், மெசஞ்சர்னு கேப்பே விடாமல் அவகிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு 6 months போயிடுச்சு. இப்போது எனக்கு இருக்க ஒரே இன்டென்ஷன் அவகிட்ட என் லவ்வை சொல்லணும். அவ்வளோதான். மச்சி, நிவேதா கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன்டா. சூப்பர் மச்சி. அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க அவள் ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ வந்து என்கிட்டே கேட்கான், தம்பி யார் பண்ணி உன்ன இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையேன்னு. எப்படி தான் கண்டுபிடிக்கானுங்களோ. மச்சி, பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் தெருவில் சுற்றுபவர்களில் யார் பொறுக்கி என்று. நாளை மதுபான கடை விடுமுறை. மின்னா நகர் கவுன்சிலர் அருள் பிரகாசத்தை கொல்ல முயற்சி. 4 பேர் கொண்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியது. கவுன்சிலர் அருள் பிரகாசம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தற்போது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சதித்திட்டத்திற்கு பின் உள்ளவர்கள் யார் என்று காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இவர் தான் சவுத் மெட்ராஸை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்க ராயபுரம் குணா. கொக்கைன் சப்ளை, அடிதடின்னு எல்லாத்துலேயும் இவர் தான் நம்பர் 1. இவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், தன்னை எதிர்க்கிற எவனுமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறது.
கிறிஸ்டோபர் வர சொன்னல. வந்துருவானா அவன்? இவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு அந்த இன்னொரு காரணம் இவர்கிட்ட வேலை பார்க்குற கிறிஸ்டோபர். இவன் தான் அவன். ராயபுரம் குணாவுக்கு வேண்டாதவங்களை தூக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறவன் இவன் தான். இவன் போட்ட ஸ்கெட்ச் இதுவரையும் எதுவும் மிஸ் ஆனதே இல்லை. அண்ணா வணக்கண்ணா. ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேரு செல்வராஜ் ஆவடியில தான் இருக்கான். நானும் அவனும் ரஷீத் பாய் கிட்ட ஒன்னா தான் தொழில் கற்றுக்கிட்டோம். ஆவடியும் ஆவடி சுற்றி இருக்க நம்ம ஏரியாவில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ்க்கும் அவன் தான் சப்போர்ட்டு. இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். சரிண்ணா, பண்ணிடலாம். உன்னை அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ என்னன்னு பார். சரிண்ணா, பண்ணிடலாம். வரண்ணா. ஏய் சொல்லுங்கண்ணா. ஆமாம், காலையில் பல்சர் ராஜை போய் பார்த்துட்டு வர சொன்னேனே, அந்த மேட்ரு என்னாச்சு? காலைல போய் பார்த்தனா கேஸ் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டானா. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு அவனை போடுற. ஆமா, அவன் உன் பழைய ஃப்ரெண்டு இல்லை? முன்னெல்லாம் அவன் கூட தானே சுத்திட்டு இருப்ப. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்துட்டு இருக்காத, முதல்ல அவனை போடுற வழி பாரு. நம்ம தொழில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தனா பொழப்பு நடத்த முடியாது. போய் போட்டுரு. அண்ணா ஃபோன்ண்ணா. ஹலோ அண்ணா, நான் ரகு பேசுறேண்ணா. என்ன சொல்றா? அண்ணா, பல்சர் ராஜா காலையில அவன் ஏரியால வச்சு யாரோ போட்டாங்கண்ணா. நம்ம தொழில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தா பொழப்பு நடத்த முடியாதுண்ணா. போயிட்டு வா. இது நம்ம புக்கு தானா? ஒண்ணுமே புரியல. டே மச்சான், இப்பதான்டா புக் எடுத்தேன். அடா பாவி, சாட்டர்டே சண்டே கூடவா படிப்ப? வெக்கமா இல்லை உனக்கு? மச்சான் டேய். சொல்றா. அப்புறம் நிவேதா கிட்ட நான் அவளை லவ் பண்றதா சொல்லிட்டேன்டா. என்னடா சொல்ற? சொல்லிட்டியா? ஆமாண்டா. அதுக்கு என்ன சொன்னா அவ? கொஞ்சம் டைம் வேணுமா, யோசிச்சு நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேன்னு சொன்னான். ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி தான்டா சொன்னான். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையெல்லாம் தெரியும் அவளை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு. அப்படியே உன் ஃபோன் வேணும்டா. மொபைலா? எதுக்கு? நிவேதாவோட மொபைல் அவள் வீட்டில் வாங்கி வச்சிட்டாங்கடா. என்னால் அவளை காண்டாக்ட் பண்ண முடியாது. அவள் நாளைக்கு காலையில் வெயில பிசிஓலேருந்து 7:30 எனக்கு கால் பண்ணி அவள் டெசிஷனை சொல்லுவா. உனக்கு தான் தெரியும்ல, என் மொபைல் தண்ணியில் வந்துச்சு, நான் சர்வீஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட மொபைல் இல்லை. அவகிட்ட ஓ நம்பர் தான்டா கொடுத்துருக்கேன். நீ மொபைலை கொடு, நாளைக்கு காலையில் அவள் பேசினோடனே நான் மொபைலை தந்துடுவேன். மச்சான் சான்ஸே இல்லடா. இப்போ என் மாமா மொபைல் தான் என்கிட்ட இருக்கு. போன வாரம் தான் புதுசாக வாங்கினாரு. மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்க யூஸ் பண்ண 2 நாள் வாங்கியிருக்கேன். நாளைக்கு காலைல 8:30 அவர் வாங்க திரும்ப வருவார். அப்போ அவர்கிட்ட இதை கொடுக்கணும்டா. இப்போ உன்னோட சிம் இந்த மொபைலில் தானே இருக்கு? ஆமாம். உங்கள் மாமா நாளைக்கு காலையில் 8:30 தானே மொபைல் வாங்க வரேன்னு சொன்னாரு. நிவேதா 7:30 கால் பண்ணுறேன்னு சொன்னா. நான் உனக்கு 8 o'clock மொபைல் எடுத்துன்னு தந்துடுவேன். ஓகேவா? சரி ஓகே. ஆனால் நாளைக்கு காலைல 8 o'clock வந்து கொடுத்துட்றா. ஓகே, தேங்க்ஸ் மச்சி. பாய்டா. அண்ணன் மேலே தான் இருக்கார், வா போலாம். இவர் பேர் தான் செல்வம். ஆவடியும் சுற்றி இருக்க ஏரியாவும் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணமானவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்காக ராயபுரம் குணா கிட்ட சொல்லி கிறிஸ்டோபரை வர வச்சிருக்காரு செல்வம். அண்ணே, கவுன்சிலர் ஸ்கெட்ச் போடுறதுக்கு ராயபுரம் குணா அம்சாலி இவன் தானே? உன் பேர் என்ன? கிறிஸ்டோபர்.
4 நாளைக்கு முன்னாடி என் குடோனில் போலீஸ் ரைடு. 25 லட்ச ரூபா சரக்கு போலீஸ்ட்ட மாட்டிச்சு. ஸ்டேஷன்லேருந்து சரக்கை வெளியெடுக்கணும்னா இன்ஸ்பெக்டரோட சப்போர்ட்டும் கவுன்சிலரோட கையெழுத்தும் தேவைப்படுச்சு. இன்ஸ்பெக்டர் வலிக்கு வந்துட்டான். அந்த கவுன்சிலர் நீதி நேர்மை மயிர் மட்டன் பேசிட்டு இருந்தான். அதான் அவனை போட்டு சரக்கு தூக்கிலான்னு முடிவு பண்ணோம். 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஆள் வச்சு அவனை போடுறதுக்கு பிளான் பண்ணோம். அவன் நல்ல நேரம் பிளான் சொதப்பிருச்சு. எங்கால 2 பேர் போலீஸ்ட்ட மாட்டிட்டாங்க. ஆனால் ஸ்டேஷனில் வாயை திறக்கலையே. இப்போ அந்த கவுன்சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நாளில் வியாசர்பாடி ஸ்டீபன் சரக்கை கைமாற்றி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆன மாதிரி செகண்ட் டைம் மிஸ் ஆகக்கூடாது. அதான் ஸ்கெட்ச் போட 1 ஹவர் சொல்லியிருக்கோம். லொகேஷன் மட்டும் சொல்லுங்க, ஸ்கெட்ச் போடுறத நான் பார்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோ. இதான் மினா ஸ்ட்ரீட். கவுன்சிலர் வீடு இங்கே தான் இருக்கு. போலீஸ் பாதுகாப்புலாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க நல்லா கேளுங்க. மின்னா ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்கிறது அடியார் ஸ்ட்ரீட். கரெக்டா காலைல 7:30 மணிக்கு அடியார் ஸ்ட்ரீட்ல பப்ளிக் ஒருத்தனை போட்டுருவேன். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் போகும். அவன் பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு போலீஸை கொல்லணுன்ற ஸ்பாட்டுக்கு எமர்ஜென்சிக்கு அனுப்புவோம். இப்ப அடியார் ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்க போலீஸ் யாரு? கவுன்சிலர் வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்க இந்த போலீஸ். இவங்க அடியார் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்கன்னா கவுன்சிலர் வீடு ஃப்ரீ ஆயிடும். இப்போ உள்ள இறங்கி கவுன்சிலரை போட்டு போயிட்டே இருக்கேன். காலைல கவுன்சிலர் வீட்டு பின்னாடி பசங்க வெயிட் பண்ணுவாங்க. 7:30 மணிக்கு உனக்கு கால் பண்ணுவாங்க. வேலையை முடிச்சுட்டு நீ இருக்க ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்கன்னா காலை கட் பண்ணு. பசங்க உள்ள இறங்கி கவுன்சிலரை போட்டுருவாங்க. இல்ல அட்டன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு. அது எங்க ஏரியா ரமேஷ போட்ட இடத்துல போனை விட்டேன். இப்போ என்கிட்ட போன் இல்ல. உங்க அண்ணன் செத்து கிடந்த இடத்துல ஒரு மொபைல் கிடைச்சிருக்கு. அந்த மொபைல் ராயபுரம் குணாவோட ஆள் கிறிஸ்டபரோடது. அவன் தான் அவங்க அண்ணனை போட்டுருக்கான். அப்ப நைட்டுக்குள்ள ஒரு போன் ரெடி பண்ணிக்கோ. சாரி சாரி. ஏய் ஃபோன் அடிச்சிட்டாடா. ஹலோ, நான் கிறிஸ்டபர் பேசுறேன். நைட்டுக்குள்ள ஒரு ஃபோன் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, பண்ணிட்டேன். இதான் அந்த நம்பர். இந்த நம்பருக்கே காலைல 7:30 கால் பண்ணுங்க. டேய் மச்சான், மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு எனக்கு கலாய்க்கிறதானே? கலாய்க்கிறதா இருந்தா உடனே சொல்லிடுறா. அல்லு விடுது எனக்கு. டேய் மச்சான், சத்தியமா என்கிட்ட இருந்து எவனோ மொபைல் அடிச்சிட்டான்டா. இதுக்கு தான் நான் அப்போவே மொபைல் தர முடியாதுன்னு சொன்னேன். நாளைக்கு எங்கள் மாமா வந்து கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? நாளைக்கு எங்கள் வீட்டில் நான் செத்தேன் போ. கடவுள் ஏன் தான் என்ன மட்டும் இப்படி பண்ணுறானோ? அவருக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா என் வாழ்க்கையில் தான் விளையாடணுமா? அந்த கடவுள் மட்டும் என் கையில் கிடைச்சான். டேய் பரத், என்னம்மா? லினோ வந்திருக்காண்டா. அவனை உள்ள வர சொல்லுமா. ஹாய் டியூட்ஸ், ஹேவிங் ஃபன்னா? என்ன மச்சான் இவன் சோகமா இருக்கான்? என்ன மச்சான், நிவேதாவும் ஃபர்ஸ்ட் ஆள் மாதிரியே மூஞ்சிக்கலாம் லவ் இருக்கேடான்னு சொல்லிட்டாளா என்ன? டேய் சும்மாடா லூசு மாதிரி. மச்சான் அவன் ஆளை பற்றி சொன்ன கோவத்தை பற்றியா? மச்சான் தினேஷ், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்ம தமிழ் படத்துலலாம் பொண்ணுங்களை கலாய்ச்சாலோ இல்லை பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினாலோ சும்மா கிளாப்ஸ்லாம் கிழியுது. ஏன் தெரியுமா? ஏன்டா? ஏன்னா அதான் மச்சான் உண்மை. மச்சான் 2 நாளைக்கு முன்னாடி ராக்கர்ஸ் மியூசிக் பேண்டில் கிட்டாரிஸ்ட்டுக்காக என் பேரை ரெஜிஸ்டர் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? மச்சி, ராக்கர்ஸ் மியூசிக் பேண்டில் கிட்டாரிஸ்ட்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. என் மொபைலில் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உன் நம்பர்லேருந்து எனக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறியா? அதெல்லாம் அப்போவே பண்ணிட்டேன்டா.
மச்சான் அந்த காம்படிஷனுக்கான என்ட்ரி நம்பர் எல்லார் மொபைலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களாண்டா. நீ தானே ரெஜிஸ்டர் பண்ண, அப்போ உன் மொபைலுக்கு தானே மெசேஜ் வந்திருக்கும். அந்த நம்பர் பார்த்து சொல்கிறா. நாளைக்கு காலையில் 11:30 காம்படிஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி சமாளிப்போம். மச்சான் மொபைலு விக்னேஷ் கிட்ட இருக்குடா. அவன் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கான். நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய் மொபைல் வாங்கிட்டு உன்னோட நம்பரை பார்த்து சொல்கிறோம். சரி, நான் இப்போ காலைல வரேன். மறக்காமல் அந்த நம்பர் வாங்கி வைங்கடா. சரிடா. டேய் நாளைக்கு காலையில் 11:30 எப்படிடா மொபைல் வரும்? மச்சான் எப்படியும் என்கிட்டேருந்து லோக்கல் திருடன் தான் மொபைல் அடிச்சிருப்பான். எங்கள் ஏரியாவில் காமாட்சி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி மொபைல்லாம் அவங்க கை மாதிரி தான் போகும். நாளைக்கு காலையில் அவங்கள போய் பார்த்து மொபைல் வாங்கிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒயின் ஷாப் பக்கத்துலேயே இருக்கு, ஆனால் சரக்கு அடிக்க கையில் காசு இல்லையே. ஏய் அண்ணா சாரி, நான் தெரியாம மிஸ்டேண்ணா. சாரிண்ணா. ஏய் வண்டி எடுத்து சொல்லிட்டு என்ன சார்ண்ணா, ஒழுங்கு முதல்ல டிங்கரி ஷாப் வந்து வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டு போ, இல்லை சீன் ஆயிடுவேன். நான் என்ன எப்படிலாம் பேசினிருக்க? வீட்டுக்கு போய் காம்படிஷன் தேவையானலாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் பரத் வீட்டுக்கு வேறு போய் என்ட்ரி நம்பர் வாங்கணும். சான்ஸே இல்லை. நான் மெக்கானிக் ஷெட்லாம் வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லைண்ணா. காசு கொடுத்துறேன், நீயே சரி பண்ணிக்கோ. அப்படியா? சரக்கு 110 ரூபா, மிக்சிங்கு 10 ரூபா, சைடிஸ் 10 ரூபா, மொத்தம் 140 ரூபா. 130 ரூபா. சரி சரி, ஒரு 130 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. சரிண்ணா. சரி 150 தான் இருக்குது, சேஞ்ச் வேறு இல்லை. இந்தாங்கண்ணா பிடிங்க. தம்பி, இந்தா உன் பேலன்ஸ் 20 ரூபா. உன் காசு எனக்கு தேவையில்ல, கிளம்பு. சீக்கிரம் ஓட, லினோ வரத்துக்குள்ளே போய் மொபைல் வாங்கிட்டு வந்துடலாம். ஹாய் டியூட்ஸ், வாங்க ஃபோன் வாங்கிட்டு வந்துடலாம். ட்ரிபிள்ஸ் வேணாம், வா நடந்தே போகலாம். டேய் இப்போ என்னடா பண்ணுறது? மச்சான் உண்மையை முட்டாள் கூட சொல்லுவான், ஆனால் பொய் சொல்ல தான் அறிவு வேணும். இப்போ பாரு இவன் எப்படி கழட்டி விடுறேன்னு. டேய் ஃபோன் பண்ணோம், உன் ஃபோன் தான் ஏன்? இந்தாடா. டேய் ஒரு நிமிஷம்டா. ஹலோ டேய், நான் தினேஷ் பேசுறேன்டா. எங்கே இருக்க? டேய் நான் கிரவுண்டில் இருக்கேன்டா. ஓ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கியா? சரி நான் லினோ அனுப்பிச்சிருக்கேன், நீ பயத்தோட மொபைல் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடு. என்னடா வளர்றேன், நேற்று நைட்டு தான் என்கிட்ட ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். டோன்ட் வரி, தோ இப்போவே அனுப்பிடுறேன். மச்சான் அவன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கானா, நீ போய் பயத்தோட மொபைலை வாங்கிக்கோ. இவன் ஏன்டா என்ன ஒரு மாதிரி முயச்சிட்டு போயான்? நீ சொன்னது கரெக்டு தான்டா. பொய் சொல்றதுக்கு அறிவு வேணும், ஆனா உனக்கு அது சுத்தமா இல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? டே லூசு பையலே, நீ உள்ள ஹெட்செட்ல பேசிட்டு நினைச்சு லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருந்த. விக்னேஷ் சொன்னது ஃபுல்லா அவன் கேட்டான். காமாட்சி அக்கா வீட்டுக்கு இப்படி போகணும், ஆனா அவன் கோச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்கான். போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வா போ. டேய் அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவன் தான்டா என் மொபைல் அடிச்சுட்டு போனான். அவனை ஏய் எங்கே போகிற? அவன் வாயை வச்சுட்டு என் ஃபோனை வாங்கிட்டு போனான்டா. நைட் என்ன கோலிஸோட படம் பாத்தியா? அவனை பார்த்தல்ல, அவன் அடிச்சா உன் வாய் தான் உடையும். சரி இப்போ என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து போனுங்க எதா இருந்தாலும். சரிங்கய்யா. அண்ணா நான் ரைட்டு பேசுகிறேன். கவுன்சிலர் வீட்டு பின்னால் வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? கரெக்டாக 7:30 மணிக்கு கிறிஸ்டோஃபருக்கு கால் பண்ணு. அவன் காலை கட் பண்ணா உடனே உள்ளே இறங்கி போட்டுருங்க. ஆ ஓகேண்ணா.
மச்சான் இருங்கடா, என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இன்னும் 4 ஹார்ஸில் எனக்கு செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுடா. மச்சான் மச்சான் என்னடா என் ஆள் எனக்கு ஓகே சொன்னா ட்ரீட்லாம் கேட்க மாட்டல்ல? நான் இருக்க காண்டுக்கு உன்னை 4 வார்த்தை அசிங்கமா வேணா கேட்பேன். சும்மாடுறா. ஓகே. ஓகே, இப்படி பண்ணலாம். சப்ப மேட்டர் தான். நான் வரப்போ தான் பார்த்தேன் அவன் கையில் வாட்ச் இல்லை. வாட்ச் இல்லாதவங்கிட்ட டைம் கேட்டால் என்ன பண்ணுவான்? மொபைல் பார்த்து டைம் சொல்லுவான். அதே தான். நான் இப்போ அவங்ககிட்ட போய் டைம் கேட்குறேன். அவன் டைம் பார்க்கறதுக்கு மொபைல் எடுப்பான். அப்போ நான் அவங்ககிட்ட இருந்து மொபைலை பிடிக்கிட்டு. ஆமாம், நீ டொக் டொக்னு ஓடுறப்ப அவன் துரத்தி வந்து பிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்? ஓகே, இப்படி பண்ணலாம். நீ அவன்கிட்ட போய் மொபைலை பிடுங்கி எங்ககிட்ட தூக்கி போட்டு நீ அந்த சைடு ஓடிடு, நாங்கள் இந்த சைடு ஓடிடுவோம். இப்போ மொபைலே இல்லாமல் பிடிக்கிற டிஸ்டன்ஸில் ஓடுற உன்னை பிடிக்காதா இல்லை மொபைலோட ஓடுற எங்கே பிடிக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கடைசியில் மொபைல் தான் முக்கியம்னு உன்னை விட்டுட்டு எங்களை தோத்திட்டு வருவான். நாங்கள் எப்படியோ தூரமாக ஓட தான் நாங்கள் தப்பிச்சிடுவோம். அதே மாதிரி நீயும் தப்பிச்சிடலாம். ஓகே, அப்போ இதான் பிளான் ஏ. பிளான் ஏ சொதப்பிடுச்சுன்னா பிளான் பி. பிளான் பியா? அது என்னது? நம்ம ஃபோன் இல்லாமல் வெறும் கையோட வீட்டுக்கு போகிறது. புரியலல்ல? நமக்கு இருக்கிற ஒரே வழி பிளான் ஏ தான். எவனாவது வந்தா போட்டு போலான்னு பார்த்தா எவனையும் காணோம். எங்கள் அண்ணனை போட்டவனை கிறிஸ்டோபர், நான் அவனை பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அவனை போட்டுருவேன். உடனே ஒரு வண்டி எடுத்துகிட்டு அடையார் நகருக்கு வா. நான் டைம் என்ன ஆகுது? யார நம்புறல? ஏய், டைமா? ஒரு நிமிஷம் இரு. ஏய், ஆமா, யார் நீங்க? உங்களை நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. இந்த ஏரியா தான். ஏன்? இந்த ஏரியாவா? சரி, அப்போ எஸ்ஆர் ஃபிளாட் எங்க இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து செகண்ட் ரைட் எடுத்தினா எஸ்ஆர் ஃபிளாட்ஸ் வரும். ஏன்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னால முட்டு சேர்ந்து, அப்ப நான் எங்க செகண்ட் ரைட் போறது சொல்லு. இவன் தானே நம்ம கிட்ட காலையில் ஆட்டோ சரி பண்ண காசு வாங்கினா. இங்கே என்ன பண்ணுறான்? டேய் மச்சான், இது வேலைக்காகாது. நான் பின் வழியாக போய் அவன் பின் பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி, போய் தொலை. ஃபோன் தொலைச்சதுலேருந்து இவனை நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது பெருசாக பண்ணணும். என்னை பார்த்து நான் குச்சா மாரி இருக்கா? இல்லையா? இல்லையா? 110 ரூபா கொடுத்து குவார்டர் வாங்கி ராவா அடிச்சுட்டு வரேன். என்னை பார்த்து குச்சா மாரி இல்லைங்கிற? பொருள் பார்த்திருக்கியா நீ? பொருள் எத்தனை வச்சுக்க? ஏய், போட்டு போயினே இருப்பேன். இது வேலைக்கு ஆகாது. அவனை விட்டுட்டு இந்த குடிகாரனை போட்டுற வேண்டியதுதான். நான் இருங்கண்ணா, அட்ரஸ் தானே நான் சொல்றேன். சொல்லு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் வரும்ண்ணா. அங்கேருந்து திரும்பி 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்க ஒரு ஆட்டோ நிற்கும். சரி, அங்கேருந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணி செகண்ட் ரைட் போனீங்கன்னா நீங்க கேட்ட அட்ரஸ் வந்துருண்ணா. பாத்தியா தம்பி எவ்வளவு பொறுப்பா பதில் சொல்லுது? தம்பியா உன்னை விட்டு போற இல்லன்னு வச்சுக்கோ, போட எடுத்து போட்டு போயினே இருப்பேன். போ போ போ. ஆளப்பாரு. தம்பி, நீ என்ன கேட்ட? டைம் கேட்டேண்ணா. ஒரு நிமிஷம். கண்ணுங்க. மச்சான், ஐ காட் இட். சூப்பர்டா மச்சான். என்னடா ஃபோனோட வரேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துன்னு வந்திருக்க? டேய், அவன் பின்னாடி கண்ணை தாண்டா வச்சிருந்தான். பின்னாடி கண்ணு இருந்தா எடுத்துன்னு வந்துருவியா? டேய், அவன் பிளான் படி பரத் நம்ம கிட்ட ஃபோனை பிடுங்கி போட்டா அந்த திருட ஃபோனுக்காக நம்ம தோத்தலாம் மாட்டான். கன் எடுத்து போட்டுன்னு போட்டுரும். என் ஆள் எனக்கு ஓகே சொல்றாளா இல்லையான்னு தெரிய வைக்குமா நான் உயிரோட இருக்கணும்ல. சரி மச்சி. கஸ்டமர் கேரா?
அவன் என்னடா ஃபோன் நம்ம கிட்ட தூக்கி போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் தூக்கி போட்டு போறான். அதையும் அந்த திருடன் பார்க்காம அவனை துரத்திட்டு போறான். பிளான் படி ஃபோன் நம்ம கிட்ட வந்துருச்சு. அப்போ பரத்தோட நிலைமை? ஐயோ முட்டு சந்தா செத்தோண்டா. என்ன எவனையும் காணும்? என்னடா இப்படி பாக்குறீங்க? டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எப்பறம் அந்த 2 பேர்கிட்ட தப்பிச்சா? தெரிலடா, நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டே இருந்தேன். திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா எவனையுமே காணும். வெயிட் பண்ணு, என்ன ஒருத்தன் தானே துரத்திட்டு வந்தான், நீ என்ன 2 பேருன்ற? ஆமாண்டா, அவன் ஒருத்தன் இல்லை 2 பேர். ஒருத்தன் ஆட்டோ பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். ஓ, அப்போ அவன் பார்ட்னர் போல இருக்கு. அந்த வழியா வரவங்க கிட்ட கூட்டு சேர்ந்து திருடுவாங்க போல. ஓ, எப்படியோ ஃபோன் கிடச்சிச்சுல்ல, அது போதும். மச்சான் யாரோ கால் பண்றாங்கடா. டேய் குடு என் ஆளாக தான் இருக்கும். என்னது ரைட்டு ராஜேஷ் காலிங்கா? நீ ரைட் ராஜேஷ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தியா என்ன? இல்லையே. அப்போ என்கிட்டேருந்து மொபைல் அடித்து அவன் சேவ் பண்ணி வைப்பான். முதல்ல இந்த காலை கட் பண்ணிட்டு அவன் சேவ் பண்ணியிருக்க கான்டாக்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணுறான். கிறிஸ்டோபர் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டான். கவுன்சிலர் உள்ள இறங்கி போட்ட வேண்டியதான். ஹலோ சொல்லுங்க சார். ஃபோனில் யாரு? ஐஜி சார். ஆமாம் சார். நேற்று கவுன்சிலர் அருள் பிரகாஷம் வீட்டில் அவரை கொல்றதுக்காக 3 பேர் குதிச்சிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க சார். 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். கவுன்சிலர் சேஃப் தான் சார், அவருக்கு எதுவும் ஆகல. மாமா கிட்ட அவர் மொபைல் கொடுத்துட்டு என் மொபைலை வாங்கிட்டேன்டா. எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் காம்படிஷன் போயிட்டு வந்துட்டேன் மச்சான். இன்னும் 2 நாளில் ரிசல்ட் வந்துருமா? ஆமாம், தினேஷ்க்கு என்னாச்சு? அவன் ஆள் ஓகே சொல்லிட்டாலே இல்லையா? கால் பண்ணா பிஸின்னு வருது. நீ எனக்கு ஓகே சொல்ல நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல தெரியுமா? ஹலோ, நான் சொல்லட்டுமா? எனக்கு முன்னாடியே தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதை லவ்னு கூட சொல்லலாம். அப்போ இதை நான் கேட்டப்பயே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு 7:30 வரைக்கும் யோசிக்கலாம் டைம் கேட்ட? சும்மா. என்னது சும்மாவா? ஏய் தினேஷ், சரி அப்பா கூப்பிடுறாரு, அப்புறம் பேச. உங்க அம்மா என்னன்னா எப்ப பார்த்தாலும் கோவிலே கதியா கிடக்குற. நீ என்னடா செல்போனே கதியா கிடக்குற. ஒழுங்கா புஸ்தகத்தை எடுத்து படிடா. சரி, முந்தானத்து சீனு அங்கிள் வந்தாரு, இதை கொடுத்தாரு, செவுத்துல ஒட்டி வை. உங்க அம்மா வந்தா சொல்லு வெளியே போயிருக்கானு. சரிப்பா போங்கப்பா. என்னது காட் இஸ் கிரேட்டா?
ஓ சப்பா ஃபோனு, அதுக்காக 2 நாள் என்னை எப்படியெல்லாம் அலைய விட்ட. என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீயும் எவ்வளோ தான் பண்ணுற நானும் பார்க்குறேன். சொல்லு. இப்போதான் அப்பா போனார். ஆமா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் மின்னானது அதில் கவுன்சிலராக இருக்கார். ஐயா, இந்த தடவையும் கவுன்சிலர் தப்பிச்சிட்டாரு ஐயா. நம்ம ஆளுங்க 3 பேர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க ஐயா. நம்ம ஆளுங்க ஸ்டேஷன்ல எதுவும் வாயை திறக்கல. திறக்கல ஐயா. அந்த கவுன்சிலருக்கு ஏன் கையால தான் சாகணும் தலைவிதி இருந்தா யாரால மாத்த முடியும்? ஸ்டீவன் சரக்கு கை மாத்த இன்னும் 1 நாள் தான் இருக்கு. இந்த தடவை கவுன்சிலர் இறங்கி நானே போறேன் ஐயா. நானே போறேன். வணக்கம் செல்வம், நீ பண்ண நல்ல காரியத்துக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடோன்ல இருந்த உன் சரக்கு மாட்டும் போது உன் பினாமி பேரை வச்சு நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா இப்போ ராயபுரம் குணாவோட ஆள் கிறிஸ்டோபரை போட்ட கேஸ்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன சார் உளறீங்க? கிறிஸ்டோபர் எதுக்கு நான் போடணும்? இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. கடைசியா கிறிஸ்டோபர் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு போயிருக்கான். உன்னோட லாஸ்ட் ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணப்போ எங்களுக்கு கிடைச்ச உன் வாய்ஸ் ரெக்கார்ட். முருகா, கரெக்டா 7:30 மணிக்கு கிறிஸ்டோபருக்கு கால் பண்ண. அவன் காலை கட் பண்ணா உடனே உள்ள இறங்கி போட்டுருங்க. கிறிஸ்டோபர் எதுக்கு நான் போடணும்? அதை விசாரிக்க தான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்.